தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, தேவன் நம்மை இதுவரையும் கிருபையாய் இந்த 8வது மாதத்திலே கிருபையாய் காத்து 16ஆம் தேதி காண செய்திருக்காரே, அதற்காக கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த 15 நாட்கள் நம்மை இந்த மாதத்திலே, ஆகஸ்ட் மாதத்திலே கிருபையாய் காத்து நடத்தி போஷித்து நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் ஆச்சரியமாய், அதிசயமாய், அற்புதமாய் நம்மை நடத்தி வருகிற எல்லா வழிகளையும் நினைத்து தேவனுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினோருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்னுடையவன் என்று கர்த்தர் நம்மை உரிமை பாராட்டுகிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி நாம் கர்த்தருடையவர்களாய் அவருடையவர்களாய் மாறினோம்? கிரயத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டதினாலே, தன்னுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் அவர்கள் சொந்தமாய் மாற்றினதினாலே. 2வதாக ஆவின் அபிஷேகத்தால் முத்தரித்து சொந்தமாக்கினதினாலே. 3வது நம்மோடு உடன்படிக்கை பண்ணி நம்மை அவருக்கு சொந்தமாய் மாற்றினதினாலே. கடந்த வாரம் தியானித்தோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்படியானால் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்துவின் ஆவி இருக்குமானால் நீங்களும் நானும் அவருடையவர்களாயிருப்போம், கிறிஸ்துவனுடையவர்களாயிருப்போம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்படி சொல்லப்பட்ட பிரசங்க வார்த்தைகள் எல்லாம் கேட்டு இதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் என்னை மீட்டு கொண்டபடினாலும், என்னை பரிசுத்தாவினால் முத்திரித்தபடினாலும், கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை பண்ணினதினாலும், எனக்கு அவருடைய ஆவியை தந்ததினாலும் நான் கர்த்தருடையவனாயிருக்கிறேன் என்று கர்த்தருக்கு நன்றி சொல்லி மகிமைப்படுத்துவோம். இந்த அனுபவம் இல்லாவிட்டால் இந்த நாட்களில இந்த அனுபவத்தை தேவனிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இந்த வாரம் நீங்களும் நானும் எப்படி கிறிஸ்துவுக்குரியவர்களாய், தேவனுக்குரியவர்களாய், ஆண்டவருக்குரியவர்களாய் மாறினோம் என்பதை குறித்து இன்னொரு காரியத்தையும் நமக்கு தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கலாத்தியர் நிருபக்காரன் அவர் விதமாய் சொல்லுகிறதை நமக்கு வாசிக்க முடியும். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நான் வாசிக்கும் போது 24ம் 25ம் வசனத்தை படிக்கும் போது, கலேசியன்ஸ் chapter 5 verse 24 and 25, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை, கர்த்தர் ஸ்தோத்திரம், அவர்கள் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களா? அதுக்கு அடுத்த வார்த்தையில சொல்லுகிறார், நாம் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் கிறிஸ்துவுக்குரியவர்களாய் என்பதை விளங்க பண்ணுவதற்கு இந்த 2 அனுபவங்கள் நமக்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்கேற்றபடி நடக்கிற மனுஷராக இருக்கணும். அதோடு மாத்திரமல்ல, மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அறைந்தவர்களாக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே கலாத்தியர் நிருபத்திலே நாம் படிக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 5ஆம் அதிகாரத்திலே ஸ்தோத்திரம் 15வது வசனம் 16வது வசனத்திலிருந்து படிக்கும் போது, கலேசியன்ஸ் chapter 5 verse 16 onwards, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது.
நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லு சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பர் என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நாம் ஆவினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். இங்கே 16வது வசனத்திலே சொல்லும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். 24ஆம் வசனத்திலே 25ல படிக்கும் போது மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் கிறிஸ்துவனுடைய சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் ஆவியினால் பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே முதலாவது ஆவியின்படி நடக்கிறவர்களா இருந்தால் நாம் மாம்ச இச்சையை நிறைவேற்ற மாட்டோம். அப்படியானால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தது சும்மா கொஞ்சம் கூட்டத்துக்கு போய் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை போய் ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசிட்டு கொஞ்சம் ஏழ்மை நின்று ஆராதிப்போம் அப்படி சொன்ன உடனே கையை காலை உயர்த்தி வர்ஷிப் பண்ணிட்டு வர்றோம், அதுல திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. இல்லை பிரியமானவர்களே, இந்த அபிஷேகத்தின் தந்த நோக்கத்தை ரோமர் 8ஆம் அதிகாரத்துல நமக்கு நிறைய காரியங்களை அங்கே நான் வாசிக்க முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆவியினால் மாம்சத்தின் பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்போ அபிஷேக தந்ததே இந்த மாம்சத்தின் வல்லமையை அழிப்பதற்கு, ஆவியினாலே மாம்சத்தை ஜெயிப்பதற்கு. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 5வது வசனத்திலே மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்களோ ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். இப்ப நம்ம எப்படி நடக்கிறோம்? மாம்சத்தின்படி நடக்கிறோமா, ஆவியின்படி நடக்கிறோமா? மாம்சத்தின்படி சிந்திக்கிறோமா, ஆவியின்படி சிந்திக்கிறோமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். இயேசு இந்த பூமியிலே ஜீவித்த போது அவர் கேட்டார், நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? ஆண்டவரே, உம்மை எலியா என்றும் யோவான் ஸ்நானகன் என்றும் அப்படிலாம் சொல்றாங்க. அவங்க சொல்றதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்னை யார் நினைக்கிறீங்க? பேதுரு உடனே சொன்னார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். உடனே ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இயேசுவை குறித்த வெளிப்பாடு பெற்ற பேதுரு மாம்சத்தினாலும் ரத்தத்தினாலும் இந்த வெளிப்பாடு பெறல. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது நமக்கு சம்பவிக்க கூடாது, நீர் பட்டயத்தால மறிக்க கூடாது, இயேசுக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இயேசு உடனே அவனை கடிந்து கொண்டார். பின்னாலே போ சாத்தானே என்று, நீ ஆவிக்கு ஏற்றபடி சிந்தியாமல் மாம்சத்துக்கு ஏற்றபடி சிந்திக்கிறார். கொஞ்சம் முன்னாடி ஆவின் சிந்தை இருந்தது, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து என்று சொன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள பெருமை வந்த உடனே மாம்சத்தின்படி சிந்திக்க ஆரம்பிச்சிட்டார். எனக்கு அருமையானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். கொஞ்ச நேரம் நல்ல ஆவின் சிந்தையோடு கூட, ஆவின் நிறைவோடு கூட, ஆவியில நடக்கிறவர்களாய் போ பிசாசு என்றெல்லாம் சொல்லி அதட்டி பிசாச மாம்சத்தை, எண்ணங்களை, பொல்லாத சிந்தனைகளை மேற்கொள்கிறா இருப்போம். கொஞ்ச நேரத்துல அந்த ஆவி நம்ம விட்டு விலகின உடனே நமக்குள்ளே கர்த்தர் ஸ்தோத்திரம் உலக சிந்தைகளிலும் உலக மயக்கங்களிலும் லயித்து போய் விடுகிறோம். ஆனால் அதை தான் கலாத்தியர் நிருபக்காரன் சொல்லும் போது, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம்.
இதைதான் வேதத்தில் படிக்கிறோம். ரெபெக்கா தன் வயிற்றிலே 2 பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. வயிற்றிலே பிள்ளைகள் மோதிக்கொண்டது. அவள் தேவனிடத்தில் விசாரிக்க போனாள். அங்கே அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? பலத்த 2 ஜாதிகள் உன் வயிற்றில் உருவாகிறது. அப்போ மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அப்போ நம்ம வாழ்க்கையில மூத்தவன் தான் இளையவனை சேவிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது, மாம்சத்தின் பிழைக்கிறதுக்கு நான் மாம்சத்திற்கு கடனாளி அல்லவே. அப்படியே மூத்தவன் யார், இளையவன் யார்? கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 22, 23 ரெபெக்கா தேவனிடத்தில் விசாரிக்க போனால் மூத்தவன் இளையவனை சேவிப்பான் சொன்னார். இந்த மூத்தவன் யார்? ஏசா. இது சரீரத்துக்கு அடையாளம். இளையவன் யார்? யாக்கோபு. இந்த யாக்கோபு மூத்தவனாகிய ஏசாவை ஆளுகை செய்யணும். அப்படின்னா பூமியில 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே நான் படிக்கும்போது, 1 கொரிந்தியர் 15:46 படிக்கும்போது, அந்தபடியே 44 அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவவாத்துமாவனான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினது அல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்போ நம்முடைய சரீரம் முந்தினது, நம்முடைய ஆவி பிந்தினது. கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவனுடையவனானால் எனக்குள்ள இருக்கிற பிந்தின ஆவி அபிஷேகம் என் மாம்சத்தை ஆளுகை செய்யணும். அதனால பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், மாம்சத்தின்படி பிழைக்கிறதற்கு மாம்சத்திற்கு நான் கடனாளி அல்லவே. அப்போ ஆவின்படியே பிழைத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம் ஆவியில பிழைக்கணும், ஆவியில நடக்கணும், ஆவினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கணும், ஆவியின் சிந்தை உடையவர்களா இருக்கணும். இதையெல்லாம் தான், இப்படிப்பட்டவர்கள் தான் ஆவிக்கேற்றபடி நடக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆராய்ச்சி செய்ய, ஜென்ம சுபாவத்தான் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். நான் ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் ஜென்ம சுபாவத்தான், நேச்சுரல் மேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஸ்பிரிச்சுவல் மேன் 2 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. நான் நேச்சுரல் மேனாய் மாம்சத்துக்குரியவனா இருந்தால் ஆவிக்குரியவர்களை நிதானிக்க மாட்டேன், ஆவிக்குரியவர்களை ஆராய்ச்சி செய்ய மாட்டேன். 2வது கலாத்தியர் 5:25 ஆவிக்குரியவர்களாய் நடந்து கொள்கிற ஒரு ஜீவியம், மாம்சத்தின் விருப்பத்தை நிறைவேற்றாதபடி, என் மாம்சம் சொல்கிறது போல நடக்காதபடி, நான் ஆவியானவர் சொல்லுகிறதை, தேவனுக்கு பிரியமானது செய்கிறதை, தேவனுக்கு இஷ்டமானதை செய்கிறதை மறுகிற மனுஷனாய் நான் மாறுவேன். 3வது 1 பேதுரு 2:5 நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையா. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய பிரகாரம், ஆவிக்கேற்றபடி நடத்தல், ஆவிக்கேற்ற மாளிகை. இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு தேவை பிரியமானவர்களே. பிரியமானவர்களே, முந்தின இந்த சரீரத்தை, ஆதாமை மண்ணினாலே ஒரு மனுஷனை உருவாக்கினார், ஒரு பொம்மை உருவாக்கினார். அது நாசிலே மண்ணினாலும் மனுஷனை உருவாக்கிதான் நாசில ஜீவாசுவாசத்தை ஊதினார். அப்ப ஆவி பிந்தினது, மாம்சம் முந்தினது. இந்த மாம்சம் ஆவியை ஜெயிக்க கூடாது, ஆவிதான் மாம்சத்தை ஜெயிக்கணும். அதற்காக தான் அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த ஆவினாலே மாம்சத்தின் செய்கைகளை அழிக்கிறவர்கள் தான், ஆவினாலே மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருக்கிறவர்கள் தான், ஆவினாலே மாம்ச எண்ணங்களை கீழ்ப்படுத்துகிறவர்கள் தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள், அவர்கள் தான் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்திப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்தில் ஆவிக்கேற்றபடி நடத்தல் என்பது ஆவியில் பிழைத்திருக்கணும், ஆவிக்கேற்றபடி நடந்து தேவ ஆவியின் பலத்தினால் நம் மாம்ச கிரியைகளை அழித்து ஆவியின் கனிகளை கொடுப்பதே ஆவிக்கேற்றபடி நடப்பது. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறேன். ஆவியில் பிழைத்திருந்து ஆவிக்கேற்றபடி நடந்து தேவ ஆவியின் பலத்தால் மாம்ச கிரியைகளை அடித்து ஆவியின் கனிகளை கொடுக்கிறவர்கள் தான் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களிலும் என்னிலும்
மாம்சத்தின் கனிகள் இருக்கிறதா, ஆவிக்கேற்ற கனிகள் இருக்கிறதா, நம்ம அதை கண்டுபிடிக்கணும். அப்பதான் நான் கிறிஸ்துவுடையவனா வேறொருடையவனா என்பதை நான் அறிய முடியும். நான் கிறிஸ்துவுடையவனானால் நான் சிலுவையில் அறையப்படணும். எதெல்லாம் சிலுவையில் அறையணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். முதலாவது கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே அப்போஸ்தலர் சொல்லும் போது விதமாய் சொல்லுகிறார், கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவகுமாரனை பற்றி விசுவாசத்தினாலும் பிழைத்திருக்கிறேன். அப்படின்னா கர்த்தர் ஸ்தோத்திரம், சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல. அப்போ முதல்ல ஒரு சிலுவையில் அறையப்படுகிற ஒரு அனுபவம். நான் அல்ல, அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம், சுயம், செல்ஃபிஷ்னஸ். நான் பார்த்துக்கிறேன். நான் யார் தெரியுமா? அந்த செல்ஃப் சுயம் சிலுவையில் அறையப்படணும். ஒரு மெய்யான கிறிஸ்தவன் தனக்கு என்னால ஒன்னாகாது, கிருபையினாலே கிருபைதான், கிருபையே உயர்த்துவான். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், அவர்கள் எல்லாரிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப பாடுபட்டார். அவர் சொல்றார், நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற கிருபையே. கர்த்தர் ஸ்தோத்திரம். நீங்களும் நான் எப்படி சொல்லுவோம்? ஒரு வேலையை செஞ்சுட்டா, நான் கட்டினது, நான் வாங்கினது, நான் செஞ்சது, என் உழைப்புல சம்பாதித்தது, நான் சேர்த்து வச்சது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த நான், அந்த சுயம், அந்த மாம்ச பலம் சிலுவையில் அறையப்படணும். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. அப்படியானால் எதை செய்தாலும் நான் அல்ல, கிறிஸ்து கிருபையினாலே, இரக்கத்தினாலே, தேவ தயவினாலே நான் செய்கிறேன். அப்போ நான் அது சிறுகணும், அது சிலுவையில் அறையப்படணும், அது முற்றிலுமாய் அழிக்கப்படணும். இந்த மாம்சம் சுயம் சாம்பலாக்கப்படணும். அதற்காக அபிஷேகத்தால் நிரம்பி 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 ஆவியில நிரம்பி 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 நமக்குள்ளே எழும்புகிற சுயமான எண்ணங்கள் எல்லாத்தையும் அழிக்கணும். சில நேரங்களில் எனக்கு வந்திருக்கிற சோதனைகள், நல்லா தூங்கிட்டு இருப்போம், சரீரத்துல களைப்புகள் இருக்கும், திடீர்னு ஆவியானவர் எழும்பி ஜெபம் பண்ணு சொல்லுவார். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும் ஆண்டவரே, ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் விட்டுருவார். 2 முறை 3 முறை ஆவியானவர் போயிடுவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அது பிறகு அந்த ஆவியின் ஏவுதல் வராது. நான் தனித்தவனை போல இருப்பேன். அநேக நேரங்களுக்காய் வருத்தப்பட்டதுண்டு, வேதனைப்பட்டதுண்டு. நம்முடைய ஜீவியத்துல இந்த மாம்சம் ஜெயிக்காதபடி ஆவி ஜெயிக்க இடம் கொடுப்போம். அப்படிதான், அதுதான் ஆவிக்கேற்றபடி நடத்தல். இதற்கு இந்த மாம்சத்தை அழிக்கணும். அபிஷேகத்தினால் இந்த மாம்சம் அழிக்கப்படணும். 2வது, எது சிலுவையில் அறையப்படணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய மாம்சம் சுயம் மட்டும் அறையப்பட்டால் போதாது, அதோடு கூட கர்த்தர் ஸ்தோத்திரம், நாம் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனம், கலேசியன் chapter 5 verse 24, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தை மட்டும் இல்லை, இந்த ஃபிளஷ், சுயம், செல்ஃப் அண்ட் ஃபிளஷ், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் இச்சிக்கிறது. நாம ஜெபிக்கணும்னு நினைப்போம், மாம்சம் சொல்ல ரொம்ப டயர்டா இருக்கிற. வேதம் வாசிக்கணும்னு நினைப்போம், இந்த வேலையை செஞ்சுட்டு செய்யலாமே. நாம கர்த்தரை கொஞ்ச நேரம் அவரோட உறவாடணும்னு நினைப்போம், அதை விட இதை செஞ்சுட்டு போலாமே. எப்போதும் இந்த மாம்சம் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல ஆவிக்குரிய கிரியைகளை செய்யாதபடிக்கு தடையாவே இருந்துட்டு இருக்கோம். நாம் உடனே மாம்சத்துக்கு கீழ்ப்படுகிறோமா, ஆவிக்கு கீழ்ப்படுகிறோமா? இங்கே பவுல் அழகாய் எழுதுகிறார், கிறிஸ்துவனுடையவர்கள் மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். நான் கிறிஸ்துவனுடையவனானால் என்னுடைய சுயத்தை மட்டுமல்ல, என் மாம்சத்தையும். மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆசை இச்சைகள், நல்ல ஆசைகள் இருக்கிறது, கெட்ட ஆசைகள் இருக்கு. கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லா ஆசைகளையும்
சிலுவையில் அறையணும். நம்ம உபவாசம் இருக்க வேண்டிய நாட்கள் இருக்கும். உபவாச நாளை நியமித்திருப்போம். அப்பதான் பயங்கரமா பசிக்கும். ஒரு வடையும் ஒரு டீயும் சாப்பிட்டா தப்பா, ஆண்டவர் கொன்னா போட்டு ஒரு அன்புள்ள ஆண்டவர் மாம்சம் சொல்லும். உடனே அதுக்கு கீழ்படிச்சுக்குவாங்க. இல்லை பிரியமானவர்களே, உபவாசம் செத்தாலும் பரவாயில்ல. அந்த உபவாசம் எடுக்கிற நாட்கள்ல தான் போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதிகள் வரும். அப்படியே என்னமோ பண்ற போல இருக்கும். அதை ஜெயிக்கணும். அதுக்கு கிருபை கேட்கணும். நான் கிறிஸ்துவனால், if I am blank to Christ, I walk in my flesh and lust. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்துவனால் என்னை இச்சிக்கிற, என்னோடு போராடுகிற எல்லா வல்லமைகளையும் ஜெயிக்கணும். மூன்றாவது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் ஆவிக்குரியவனானால், கிறிஸ்துவனுடையவனானால் உலகத்தை சிலுவையில் அறையணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உலகத்தை சிலுவையில் அறையணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 6ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், Galatians chapter 6 verse 14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறென்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை ஒன்றிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை ஒன்றிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். உலகம், ஒரு உலகத்தில் அன்பு கூறுகிறவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை என்று படிக்கிறோம். உலகத்தையும் அதில் உள்ள யாவும் அழிந்து போகும் என்று படிக்கிறோம். நாம் உலகத்தை நேசிக்கிறோமா? இயேசுவை நேசிக்கிறோமா? நம்முடைய பக்தர்கள், நம்முடைய பரிசுத்தவான் ஆபிரகாம், ஈசாக்கா, தேவனா, ஒரு சோதனை, ஆபிரகாம் ஜெயிச்சிட்டார். உறவை விட எனக்கு தேவன் தேவை. இப்படி ஒரு அநேக ஈசாக்குகளை எனக்கு எழுப்ப கர்த்தரால முடியும். இந்த உறவை விட எனக்கு தேவன் போதும். மோசே 40 நாள் சீனாய் மலையிலே தேவனோடு அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் தேவனோடு உறவாடி கொண்டிருந்தார். சீனாய் மலையின் அனுபவம், மோரியா மலையின் அனுபவம். உறவை விட என் தேவன் எனக்கு வேணும். இங்கே மோசேயின் அனுபவம், உணவை விட தேவன் எனக்கு தேவை. எத்தனை அருமையான பரிசுத்தவான்கள். மூன்றாவது, உறக்கத்தை விட உணவு, உறக்கம். மருவ மலைக்கு போனா அங்க சீஷர்கள் தூங்கிட்டு இருக்க, தூக்க மயக்கமா இருக்கிறாங்க. கர்த்தர் ஜெயிக்க முடியல. அப்போ உறக்கம், மாம்சம், உணவு, உறவு, இதெல்லாம் நம்ம பின்னுக்கு தள்ளும். அதை ஜெயிக்கணும். அதுதான் மருவ மலையின் அனுபவம். இயேசு மருவம் அடைந்தார். சிஷ்யர்களோ தூக்க மயக்கமா இருக்கிறாங்க. நம்ம வாழ்க்கையில உலகம், சுயம், உலகம், மாம்சம், இதை நாம் மேற்கொள்வதற்கு ஆவினால் நிரப்பப்பட்ட மனுஷராய் நாம் மாறணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதற்காக தான் அப்படிப்பட்டவர்கள் தான் கிறிஸ்துவனுடையவர்கள். இப்ப சொல்லுவோம், நீங்கள் நானும் கிறிஸ்துவனுடையவர்களா, மாம்சத்துக்குரியவர்களா? நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்களும் நானும், கர்த்தர் ஸ்தோத்திரம், உங்களை பார்த்து என்னை பார்த்து ஆண்டு என்னுடையவன் இவன், ஆவியின்படி நடக்கிறவன், ஆவினாலும் மாம்சத்தின் செய்கை அளிக்கிறவன், ஆவின்படி பிழைக்கிறவன், ஆவிக்கேற்றபடி சிந்திக்கிறவன், ஆவிக்குரியவளை ஆராய்ச்சி செய்கிறவன், இவன் ஆவிக்குரியவன் ஆனபடினாலே இவன் என்னுடையவன். அதோடு மட்டுமல்ல, இவன் சுயத்தை, மாம்சத்தை, உலகத்தை சிலுவையிலே அறைந்தவன், சிலுவையிலே அறைந்தவன், இவன் என்னுடையவன் என்று கர்த்தர் உங்களை என்னை உரிமை பாராட்டுவார். நாம் கிறிஸ்துவுடையவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட காரியங்களை ஜெயம் எடுப்போம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக்குவோம். என்னுடையவர்களை கூட்டி சேருங்கள் என்று சொல்லுகிற நாள் சமீபமா இருக்கிறது. கூப்பிடும் போது நாம் சீக்கிரமாய் அவரோடு கூட சேர்த்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ என்னுடையவன் என்று உரிமை பாராட்டுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய பகுதியிலே எங்களுக்காக விளைக்கரையும் தந்தீர். எங்களுக்கு கர்த்தாவே ஆவினால் முத்தரித்து எங்களை ஆண்டவரை உடன்படிக்கை பண்ணி எங்களை ஆண்டவரை ஆவினாலே, ஆவியின் கிறிஸ்துவின் ஆவி உடையவர்களாய் மாற எங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களுடைய பகுதியில் நாங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் என்று தைரியமாய் சொல்லும்படிக்கு ஆவியில நடக்க, ஆவின்படி சிந்திக்க, ஆவிக்கு ஏற்றபடி யோசிக்க ஆண்டவரே
ஆவிக்குரியவர்கள் மாளிகையாய் கட்டப்பட, ஆவினாலே மாம்சத்தின் செய்கைகளை அடிக்க, ஆவினாலே பிழைக்க, ஆவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் தாரும். நாங்கள் மாம்சத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆவிக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டவரே மூத்தவனை அன்று கீழ்ப்படுத்தி இளையவனாகி ஆவியானவர் எங்களை ஜெயமெடுக்க அனுக்கிரகம் செய்யும். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். அதோடு மட்டுமல்ல, உலகம், மாம்சம், சுயம் இவைகளை நான் சிலுவையில் அறைய அனுக்கிரகத்தார். ஒவ்வொரு நாளும் சிலுவையில அறையப்பட்டு நான் அல்ல, நான் மரித்தேன், கிறிஸ்து எனக்குள் ஜீவிக்கிறார். அந்த அனுபவங்களுக்குள் உருவாக உதவி செய்யும். நடத்தும் ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.